Hi friends, this video is sponsored by SPO Digital Marketing. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட வெப்சைட்டில் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வெட்டுக்காய பச்சிலை சம்மந்தமான ஒரு சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெட்டுக்காய பச்சிலை. வெட்டுக்காய பச்சிலையோட அற்புதமான நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் சாதாரணமாக கிராமத்தில் உள்ள தோட்டத்திலலாம் பார்த்தோம்னாலே நார்மலாகவே ரோட்டு ஓரத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த செடி வளர்ந்து கிடக்கு. ஆனால் யாருக்கும் தெரியறதில்ல. டவுனில் உள்ளவங்களுக்கு இதோட பலன்லாம் தெரியறதில்லைங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் வளரக்கூடியது. நம்ம சும்மா கொண்டு வந்து நட்டு வச்சோம்னாலே அது வளரும். இந்த செடி வெட்டுக்காய பச்சிலை. அது வெட்டுக்காய பச்சிலைன்னு சொல்லுவாங்க, வெட்டுக்காய கீரைன்னு சொல்லுவாங்க, தாத்தா பூச்செடின்னு சொல்லுவாங்க, வெட்டுக்காய பூண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்திங்கன்னா காயம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே வீட்டில் இந்த பச்சிலை எடுத்து கசக்கி வச்சுருவாங்க. இந்த பச்சை கலரில் சாறு வருது பார்த்திங்களா, அந்த சாத்தோடு அந்த இலையை அந்த புண்ணில் வச்சு கட்டும்போது ரொம்ப ரொம்ப பெரிய மருந்துங்க இது. இரத்த காயத்தை அப்படியே கட்டுப்படுத்தும், ரத்தத்தை. இதோட பலனை வரிசையாக பார்க்கலாம். 1வது பலன் என்னென்னா, காயம் மாற உதவும் இயற்கையான மருந்து. வெட்டுக்காயம், புண்ணு, சிறுகீரல் எதுவாக இருந்தாலும் இந்த பச்சிலையை மெல்ல கசக்கி நேராக காயத்து மேலே வச்சு கட்டிட்டோம்னா அது இரத்த ஓட்டத்தை நிறுத்தி திசுக்களை மீண்டும் சீர்படுத்தி வலி குறைக்க உதவும். இது இயற்கையோட முதல் கட்ட மருந்து, ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி. 2வது கிருமி நாசினி சக்தி. இதில் இயற்கையான ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அணுவீக்க எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால காயத்தில் கிருமிகள் வளர்வதை தடுக்குது. மருந்து தடவாமலேயே காயம் விரைவாக ஆறிடும். 3வது பார்த்திங்கன்னா சரும ஆரோக்கியம். வெட்டுக்காய பச்சிலை சாறு இருக்குல்ல, அதை முகத்தில் சிறிது தடவுனா முகப்பருவு குறையும். அது சருமத்தில் உள்ள அழுக்கு, எண்ணெய், பாக்டீரியாக்களை நீக்கி துளைகளை சுத்தம் செய்கிறது. சருமம் ரொம்ப சாஃப்டாக மாறும். 4வது பார்த்திங்கன்னா உடலோட சூட்டை தணிக்க உதவுது. சிலர் இந்த சாற்றை தேனோட கலந்து சாப்பிடுவாங்க. அது உடலோட உள் சூட்டை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சித்த மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் இதை உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது. இதோட பலனை தான் சொல்கிறமே வழி, அதை நீங்கள் உள்ளுக்கு சாப்பிடக்கூடாது மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல். அடுத்து பார்த்திங்கன்னா 5வது நச்சு நீக்கும் இயற்கையான சக்தி. இந்த பச்சிலை உடலுக்குள்ளே சென்று நச்சுக்களை வெளியேற்றும் திறன் இருக்குது. இதை சிலர் சாம்பல் அல்லது மஞ்சளுடன் கலந்து புண் மீது போடுவாங்க. அதனால் வீக்கம், வலி, சிவப்பு அனைத்தும் குறைஞ்சி போகும். லாஸ்ட்டாக பார்த்திங்கனாக்கா இந்த வெட்டுக்காய பச்சிலைங்கிறது இயற்கையை நமக்கு கொடுத்த மருந்துகள். ரொம்ப ரொம்ப சூப்பரான மெடிசனுங்க இது. வெட்டுக்காய பச்சிலை நம்ம அவ்வளோ ஈஸியாக மறக்கக்கூடாது. ஏன்னா எப்பேற்பட்ட வெட்டுக்காயமாக இருந்தாலும் இது டோட்டலாக இந்த வெட்டுக்காய பச்சிலை வச்சு கட்டும்போது அருமையாக சுத்தமாக கிளியர் ஆகும். இது என்னோடய சொந்த அனுபவத்துலேருந்தே நான் சொல்கிறேன். எனக்கு நிறைய தடவை காயங்கள், சின்ன சின்ன காயங்கள் வயலில் நிற்கும்போது, வண்டியில் போகும்போது இதெல்லாம் கீரெல்லாம் விழுந்திருக்கு. அப்போ சாதாரணமாக கத்தி யூஸ் பண்ணும்போது, புல் வெட்டும்போது அந்த கையில் காலெல்லாம் பட்டிருக்கு. அப்போ எங்களோட தோட்டத்தில் இந்த வெட்டுக்காய பச்சிலை இருக்குது. எங்கள் வீட்டில் நான் தனியாகவே நான் வளர்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா வெட்டுக்காய பச்சிலையோட மகத்துவம் தெரியாமல் நம்ம அதை தூக்கி வீசிடக்கூடாதுங்க. அதனால் இது ரொம்ப ரொம்ப அர்ஜெண்ட்டாக எமர்ஜென்சி. இப்போ டக்குன்னு ஏதாவது ஒரு காயம் பட்டுடுச்சு அப்படின்னாக்கா உடனே நீங்கள் டாக்டரை பார்க்க போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் பயப்படவே வேண்டாம். இதை டக்குன்னு நீங்கள் கசக்கி அந்த காயத்தில் வச்சு கட்டிட்டீங்கனாலே அந்த பிளட்டு லீக் ஆகிறது நின்றுடும். ஆன்டிபயோட்டிக் டக்குன்னு புண்ணு காஞ்சிரும். அதனால் பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் உள்ளுக்கு சாப்பிட்றது மட்டும் டாக்டரோட ஆலோசனை இல்லாமல் நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்ப மாதிரி வீட்டுக்கு இந்த மூலிகையை ஒவ்வொருத்தரும் வெட்டுக்காய பச்சிலை வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு செடி வளர்த்துருங்க. இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.